இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன். எனக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஊழியத்திற்காக. ஒரு நாள் தரிசனத்தில் சொன்னார், ஊழியம் தொடங்குகிற இடம் என்று ஒரு இடத்தை எனக்கு தரிசனத்தில் காட்டினார். அப்போ ஊழியம் தொடங்குகிற இடத்தில் நான் ஊழியக்காரனாக இருக்கணும்ன்றதை நான் புரிஞ்சுக்கணும். உண்மைதானே? ஊழியம் தொடங்குகிற இடத்தில் நான் ஊழியம் கொள்கிறவனாக இருந்தால் அந்த இடத்தில் ஊழியம் நடைபெறாது. காரணம், நான் என்னை ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கும் போது ஊழியம் செய்கிற இடத்தில் ஊழியம் செய்யப்படும். பலர் ஆண்டவர் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் ஊழியங்களை குறித்து கொடுக்கும் போது இவர்கள் ஊழியம் கொள்ளுகிறவர்களாக தங்களை உருமாற்றிக் கொள்வாங்க. தங்களுக்கு சில கற்பனைகள், பக்கத்து வீட்டுக்காரனை காட்டிலும் நான் பெரிய சபை கட்டணும், என்னுடைய சபை இவ்விதமாக இருக்க வேண்டும், என்னுடைய சபையில் இவ்விதமாக காரியங்கள் இருக்க வேண்டும் என்று ஊழியம் கொள்ளுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிறபடியினாலே ஆண்டவர் சொன்ன ஊழியம் நிறைவேறாமலே பலர் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம், ஊழியம் செய்கிற இடம் என்று ஒன்று தந்தால் நான் அதில் என்னை ஊழியக்காரனாக வைத்துக் கொண்டால் ஆண்டவர் சொன்ன ஊழியம் நிறைவேறும்.